கங் கணபதியே நம. அனைவருக்கும் வணக்கம். கந்த புராணத்தின் இந்த பதிவை உங்களுடன் பகிர்ந்து கொள்வதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். இச்சாசக்தியாகிய வள்ளியும் கிரியாசக்தியாக தெய்வானையும் விளங்க ஞானவேல் தாங்கி மயில் வாகனத்தில் வலம் வரும் முருகப் பெருமானை நம் மன வாகனத்தில் ஏற்றி வைப்போம். 16 பேறுகளையும் தன் 12 கைகளாலும் வாரி வழங்குவான் நம் வடிவேலன். கந்த புராணம் 7 உபதேச காண்டம். அதில் 73 அந்தகாசுரன் வதம். பூர்வத்தில் அந்தகன் என்னும் அரசன் ஒருவன் சிறந்த தவத்தைச் செய்து அதன் மகிமையினால் ஏராளமான வரங்களையும் பெற்று சகல உலகங்களுக்கும் தீராத இன்னல்களை அளித்து வந்தான். நாளடைவில் அவன் தேவர்களை எல்லாம் போரிட்டு வென்று 3 உலகங்களையும் தன் வசமாக்கி கொண்டு விட்டான். விஷ்ணு பிரம்மா முதலான தேவர்கள் அனைவரும் யுத்த களத்தில் அவனால் வெல்லப்பட்டு தங்கள் புருஷ வடிவங்களையும் விட்டுவிட்டு பெண்களின் உருவத்தை தரித்து பெண்களின் பாஷைகளையே பேசிக்கொண்டு 10 திசைகளிலும் அலைந்து திரிந்து வந்தார்கள். ஏனென்றால் அந்த அந்தகாசுரன் ஆண்மை வடிவத்தோடு திகழ்ந்த தேவர்கள் அனைவரையும் சிறிதும் கூசாமல் சிறையில் அடைத்து வருவதையே வழக்கமாக கொண்டிருந்தான். கடைசியில் அவன் பெண் உருவங்களில் அலைந்து திரிந்து வந்த தேவர்களையும் விட்டு வைக்கவில்லை. அதனால் அஞ்சி நடுங்கிய தேவர்கள் அனைவரும் அங்கிருந்து கிளம்பி மகாதேவரின் மனதிற்கு பிடித்தமான மந்தரமலைக்கு சென்று அங்கு உமாநாதரை வணங்கி நமஸ்கரித்து அவருடைய கட்டளையின்படி ஸ்ரீ பார்வதி தேவியின் தோழிகளுக்கு பணி பெண்களாக இருந்து வந்தார்கள். ஆனால் அந்தகாசுரனோ அங்கும் தேவர்களை விடாமல் பின்தொடர்ந்து வந்து தொல்லை கொடுக்க முயன்றான். அதை கண்ட தேவர்கள் அனைவரும் பரமசிவனிடம் அந்த அசுரனின் கொடிய தன்மைகளை பற்றியும் அவன் தற்சமயம் மந்தர மலைக்கு வந்திருப்பதை பற்றியும் தெரிவித்தார்கள். உடனே தயாநிதியான அவர் தம்மை அண்டி வந்த தேவர்களை பாதுகாத்தருள எண்ணியவராக அந்த அசுரனை சம்ஹரிக்க ஸ்ரீ பைரவ மூர்த்தியை அனுப்பி வைத்தார். பைரவரும் தம் கணங்களோடு கூட அந்த அசுராதமனை அழிப்பதற்காக புறப்பட்டு சென்றார். உடனே அசுர சேனைகளுக்கும் ருத்ர சேனைகளுக்கும் யுத்தம் உண்டாயிற்று. ஆனால் விரைவிலேயே ருத்ர சேனைகள் அசுர சேனைகளை அடியோடு அழித்து நாசமாக்கி விட்டது. அப்போது ருத்ர சேனையால் உயிர் இழந்த அசுரர்களை எல்லாம் அசுர குருவான சுக்கிராச்சாரியார் மிருத்யுஞ்ச மந்திரத்தை பலமுறையும் உச்சரித்து அவர்களை மறுபடியும் உயிர் பிழைத்து எழும்படியாகச் செய்தார். அதை கண்டதும் ஸ்ரீ பைரவர் அந்த சுக்கிராச்சாரியாரை அப்படியே பிடித்திழுத்து ஒரே வாயில் விழுங்கிவிட்டார். அதன் பிறகு ருத்ர சேனைகள் அசுர சேனைகளை ஒரு நொடி பொழுதிற்குள் அழித்து நாசம் செய்து விட்டன. பைரவ மூர்த்தியோ அளவு கடந்த கோபாவேசத்தோடு கொடிய அசுர அதமனாகிய அந்த அந்தகனை ஒரு நொடி பொழுதிற்குள் சூலாயுதத்தினால் குத்தி எடுத்துக்கொண்டு தம்பிரான் சந்நிதிக்கு சென்றார். அப்போது அந்த அசுரன் சூலத்தில் குத்தப்பட்டு அதன் நுனியில் தொங்கிக் கொண்டிருந்தாலும் சிவபெருமானின் பார்வை அவன் மீது பட்டவுடன் அவனுடைய பூர்வ ஜென்ம பாபங்கள் எல்லாம் அறவே நீங்கி அவன் மிகுந்த உவகை பெருக்கோடு அவரை வணங்கி துதித்தான். அதனால் அவரும் மகிழ்ச்சியடைந்து அந்த அசுரனுக்கு கணாதிபத்திய தன்மையை கொடுத்தருளினார். அதே சமயத்தில் ஸ்ரீ பைரவ மூர்த்தியும் தான் விழுங்கியிருந்த சுக்கிராச்சாரியரை தம் வயிற்றினுள் இருந்தும் வெளியே கக்கினார். உடனே சுக்கிராச்சாரியாரும் மகாதேவரை வணங்கி துதித்துவிட்டு தம் உலகத்திற்கு சென்றார். அதன் பிறகு விஷ்ணு முதலான தேவர்களும் பார்வதி தேவியோடு கூடிய பரமசிவனை பூஜித்து வணங்கி தங்களது பெண் வடிவங்களை நீக்கிவிட்டு தங்கள் உலகங்களுக்கு போய் சேர்ந்தார்கள். மகா பாபியான அந்தகாசுரனும் தன் இறுதி காலத்தில்
சூலபாணியான சங்கரரை தரிசித்ததின் மகிமையால் தேவர்களுக்கும் கிட்டாத கணாதிபத்திய தன்மையை அடைந்து மகிழ்ந்தான். எண்ணிய பொருளை அருளச் செய்யும் கந்த புராணத்தை காதலுடன் இப்புவியில் படிப்போர் கேட்போர் நினைப்போர் யாவரும் பசு பத்தினி உறவினர் புத்திரன் ஆகிய அனைவரோடும் ஆனந்த வாழ்வை வாழ்ந்து இந்திரனைப் போல தலைமைத்துவமும் இன்பமும் மிக்க வாழ்வையும் வாழ்ந்து இறுதியில் பரமானந்த நிலையாகிய சிவபத பேரும் பெறுவர். வேலும் மயிலும் சேவலும் துணை. கந்த புராணத்தின் தொடர்ச்சியை தொடர்ந்து கேட்க நமது ஆர்கேஎன் காலம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பெல் ஐகானையும் கிளிக் செய்யுங்க. இந்த பதிவினை நமது ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் மற்றும் புராணங்களை கேட்க விரும்புபவர்களுக்கும் ஷேர் செய்யுங்க. பிடித்திருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. தொடர்ந்து கேட்பவர்கள் அனைவருக்கும் எனது மனமார்ந்த நன்றி. நாளையும் வருவான் நமது வடிவேலன்.